ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிலோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ண எபிசோட் நம்பர் 33 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் பண்ணுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 94 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த புலி, சிங்கம், கரடி அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ஜூவும் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஃபைட் அனிமலாம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு பாஸ்ட் லைஃப் ஆனாலும் சரி, இல்லை ப்ரெசன்ட் லைஃப் ஆனாலும் சரி, இந்த கரடியோட ஸ்ட்ரென்த் மட்டும் எப்பவும் குறைஞ்ச மாதிரியே தெரியலப்பா, பார்க்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துருப்பான். இப்போ மேன்ஷனுக்குள்ளே போனால் அந்த ஜாம்பிஃபைட் அனிமல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையும் பார்த்தீங்கன்னா அது வேட்டையாடுற ஆடும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஜோடியாக நடந்து வந்துட்டு இருக்கு. டேய், இங்கே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு எல்லாமே போயிருச்சு. நான் கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருப்பான். இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அவனும் பார்த்துட்டு ஹீரோவும் சுற்றி முற்றி பார்த்துருப்பான். உண்மையில எல்லாமே போயிருச்சு போல. முட்டாபிசே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட முட்டாபிசை பார்த்தீங்களா புதற்குள்ள பதுங்கிட்டா இதுங்களை பார்த்து பயந்து. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ள உள்ள வரான். அந்த போர்ட்டலுக்குள்ள உள்ள போல ஆக்சுவலாக அது பக்கத்தில் வந்திருப்பான். அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணி பிளேயர் ஜெய், நீங்கள் அன்னோன் டென்ஜனை கண்டுபிடிச்சிட்டீங்க, உள்ள போக விரும்புறீங்க அப்படிங்க கேட்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத டென்ஜனா, யாருமே கண்டுபிடிக்காத டென்ஜனா, வேற எதுவும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். இப்போ டஞ்சன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்கிறாங்க. டஞ்சன் வந்து 2 டைப்பாக இருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா டுவல் டென்ஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டென்ஜன். டுவல் டென்ஜனுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளேயர் கூட, நம்ம கூட வந்த பிளேயர் கூட நம்ம சண்டை போடுற மாதிரியே சில நேரம் சுச்சுவேஷன் அமையலாம். அதுக்குள்ள நம்ம டுவல் பட்டு நம்மளோட அந்த ஆட்டிடியூட்ஸ் அப்புறம் நம்மளோட திறமையை பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். 2வது டைப் டென்ஜன் என்ன பார்த்தீங்கன்னா பிளேயரை ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு கொண்டு போயிடும். அங்கே வந்துட்டு ஒரு மிஷன் கொடுக்குமா, அந்த மிஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காம்பேட் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் ஆபத்தானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற டென்ஜன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் டென்ஜன், அதாவது யாருக்குமே தெரியாத டென்ஜன். ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னோட லாஸ்ட் லைஃப்ல நான் நிறைய விதமான டென்ஜன் ரைட் பண்ணியிருக்கேன், அதில் நிறைய விதமான EXPயும் கெயின் பண்ணியிருக்கேன். என்னோட பாஸ்ட் லைஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல என்னோட காம்பேட்டபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதோட சீட் சிஸ்டம் என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன யாராலும் அசைச்சிக்கவே முடியாது. இப்போ நான் சீட் சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால நான் தைரியமா நான் இந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் செயல் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சீட் சிஸ்டம் கேட்க, சீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் EXP அப்புறம் அதோட நிறைய டிராப்பும் நீங்கள் உள்ள கெயின் பண்ணலாம். நீங்க பிளேயர் எப்பயாச்சும் மிஷன்ல அன்சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணா எப்போ வேணாலும் வெளியே தாராளமா டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கோம். ஹீரோவும் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் வெளியே டெலிபோர்ட் ஆகலாமா, அப்ப பெருசா எனக்கு எந்த அடியும் படாதுல, சரி அப்ப இதை தயங்காம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க, அப்ப டஞ்சனையும் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போறான். அப்ப டஞ்சனும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒருத்தர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர, ஹீரோவும் ஏன்டா சீட் சிஸ்டம் இருக்கு, ஆனா என்ன பண்றது, சீட் சிஸ்டம் இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, பெரிய முட்டா பேசிக்கிட்ட சீட் சிஸ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திருப்பான். சரி முட்டா பேசி நீ இங்கே உட்காரு, நான் உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிருப்பான். ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா உட்கார சொன்னா பாத்தீங்களா, அது சக்குன்னு உட்காந்துருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு டே அட பாவி, அப்ப நான் செத்துட்டேன்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா அப்படிங்கிற மாதிரி அவனும் பாக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் பாத்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறான். அங்க கையில ஸ்வாட் எடுத்துட்டு உள்ள வந்திருப்பானா. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கு. சரி இங்க ஏதாச்சும் ட்ராப் இல்ல ஏதாச்சும் மிஸ்டீரியஸ் ட்ரெயில் மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சுவர்லாம் தட்டி தட்டி செக் பண்ணி பார்க்குறான், ஸ்லாஷ்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் இதுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அவனை கங்க்ராட்ஸ் பண்ணி பிளேயர் நீங்கள் ஸ்பெஷல் டென்ஜனை, அதாவது டிசப்பியர் டென்ஜனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 94 முடியுது. சாப்டர் 95 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ சிஸ்டம்ல அந்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் 1000 வருஷமா அதுக்குள்ள போயிருக்கானுங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் அதுல இருந்துட்டு வெளியே வந்தது இல்லையா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பியர் டென்ஜன் இல்லையா, அதனால உள்ள போறவனுங்க வழி தெரியாமலே செத்து போயிடுவானுங்க. அதனால அதுவும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம். மிஷன் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுது, இந்த லேபிரிந்துக்குள்ள நம்ம தப்பிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா இந்த லேபிரிந்துக்குள்ள நம்ம ஜாம்பி அனிமல்ஸ் அப்புறம் அங்க நிறைய விதமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்குமா, அதை வந்து நம்ம கண்டிப்பா கில் பண்ணி நம்ம இந்த மிஷனையும் முடிச்சாகணும். 2வது பாத்தீங்கன்னா இந்த லேபிரிந்துக்குள்ள எக்கச்சக்கமான டிராப்ஸ் எல்லாம் இருக்குமா, அதை கேர்லெஸ்ஸா போயிட்டு அதுல செத்துறாம நம்மளும் தப்பிச்சு வரணுமா. 3வது பாத்தீங்கன்னா அந்த லேபிரிந்துக்குள்ள இருக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான வழி இருக்குமா, அதுல சரியான வழி எதுன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வெளியே வரணுமா. இந்த மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை சொல்லுது. இப்ப அதுக்குள்ள இன்வென்ட்ரிக்குள்ள எதுவும் யூஸ் பண்ண முடியாது. உள்ள டைட்டில், ஐட்டம், எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அங்க ஒர்க் ஆகாதான். அதை நம்ம முழுக்க முழுக்க ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் இந்த லேபிரின்த்தை கிளியர் பண்ற மாதிரி இருக்குமா. இதுக்கு மிஷன் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. ஆனா மிஷன் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3650 டேஸ் இருக்கு.
விசன் பனிஷ்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா டைரக்ட் டெத்து தான். இந்த வார்னிங் எல்லாம் ஹீரோ பார்த்திருப்பான். பார்த்துட்டு சிஸ்டம்ல சீட் சிஸ்டம் இந்த இதை அனலைஸ் பண்றோம், நீங்க இதை அன்டிஸ்கவர்டு டஞ்சனுக்குள்ள நீங்க அத்துமீறி என்ட்ரி பண்ணதுனால இந்த ஸ்பெஷல் மெத்தட் மூலமா நாங்க இதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வரோம்னு சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ இது அன்டிஸ்கவர்டு டஞ்சனா, ஸோ அந்த ஸ்பெஷல் மெத்தட் அப்படிங்கிறது என்னது, ஒருவேளை டெலிபோர்ட் கட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பான். இந்த டெலிபோர்ட் கட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம ஜாமிஃபைடு அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த நேரத்துல தான் நான் வந்துட்டேனோ கொஞ்சம் இரு, அப்ப என்ன சர்க்கஸ்குள்ள வர வைக்கிற மாதிரி என்ன இது தாவி உள்ள வர வச்சிருக்க, சிஸ்டம் என்ன வச்சு ஃபன் பண்ணி விட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திருப்பான். என்ன கொடுமடா இது அப்படின்னு அவனும் பார்க்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேபிரன்த்தும் பாத்தீங்கன்னா இன்னுமே ஓப்பன் ஆகல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இன்னுமே இது ஓப்பன் ஆகல அப்படின்னா நார்மல் பிளேயரால இதை ஹேண்டில் பண்ண முடியாதோ, அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதா என்ன, ஆனா அது எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா எனக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிருப்பான். இந்த ஜாமிஃபைடு அனிமல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கிற இடம்ல பயங்கரமான ஏதாச்சும் இருக்கணும், பயங்கரமான மான்ஸ்டர், அதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கூட இருக்கலாம், அது கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா, இது எவ்வளவுதான் ஆபத்தா இருந்தாலும் சரி நான் அதை கிளியர் பண்ணாம விட மாட்டேன்டா, இதுல வேற எதுவும் பக்கு கூட இருக்கும் போல இருக்கு, ஒருவேளை அந்த பக்கு என்னோட நன்லி ட்ரிப்ஸ் வாடால தான் ஏற்பட்டிருக்குமோ, அது என்னோட சோலோட பைண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ண முடியாம அது கஷ்டப்படுத்தும், அப்படின்னா அந்த பக்கு காரணமே நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். ஆனா என்ன ஆனாலும் சரி இந்த நன்லி ட்ரிப்ஸ் வாடு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தி கவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு நினைக்க, அதுக்கப்புறம் சீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டீபக்கிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு, டஞ்சனோட கண்டிஷன் ஹீரோவோட காம்பேட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் மிஸ்ட் மாதிரி ஏதோ இருக்குது. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அப்போ என்னோட டிஃபிகல்ட்டி எல்லாம் குறைஞ்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். சீக்கிரமே டஞ்சனுக்குள்ள நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்க, சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நீங்க டஞ்சனுக்குள்ள போறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு 50% பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரவா, அதனால உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல ஹீரோ அதை பார்த்துட்டு ஆத்தாடி எடுத்தம்பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி இருப்பான். அதுக்கப்புறம் அவனு கோவமா பார்க்க, அப்ப சீஃப் சிஸ்டம் இருந்துட்டு உங்களோட பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதோட உங்களுக்கு டைம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி தரோம், நீங்க எப்போ வேணாலும் இதுக்குள்ள லெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸைட் மாஸ் அப்படிங்கிற இந்த லேபரன்த்துக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டிருக்கோம். ஹீரோ பாத்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணலாமா பார்த்து இருந்திருப்பான். அதோட ரிவார்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நார்மல் சீட் தான் கைஸ், ஜஸ்ட் 2 நார்மல் சீட் தான். அதோட மிஷன் டியூரேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மிஷன் டியூரேஷனே கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த லேபரன்த்துக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போயிருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ட்ராப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஏரோ பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஹீரோ பாத்தீங்கன்னா கையில அந்த ஸ்வாடை வச்சு தடுத்திருப்பான். ஆனா அது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ளிட்டு போயிருக்கும். ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் அவனும் ஆச்சரியப்பட்டு ஒன்னும் இல்ல இது அன்டிஸ்கவர் டஞ்சன் தானே, அதனாலதான் ஏரோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது கண்டிப்பா லெவல் 30 பிளேயர் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கு, ஆனா வெளியே இருக்க பிளேயர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிருப்பான். அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஏரோ ஹீரோவை துரத்திட்டு அட்டாக் பண்ண வருது. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாக்ல பாத்துட்டு இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 95 முடியுது. அதுக்கப்புறம் சாப்டர் 96 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்த அந்த ஏரோ எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அவனும் பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப கொஞ்சம் விட்டுருந்தா என் ஜோலியாவே முடிச்சு விட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திருப்பான். அந்த ஏரோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து இருந்திருப்பான். ஆனா அது அட்டாக் பண்ண வந்ததுனால அவனால எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. இப்ப அவனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஸ்வாடை வச்சு எல்லா இடத்துக்கும் டெஸ்ட் பண்ணி தான் அவனும் மூவ் ஆகுறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வழியா இது முடிஞ்சு போச்சு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, சரி நம்ம இன்ஸ்டியூஷனும் அப்புறம் நம்மளோட மெமரியும் வச்சு இங்க ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். ஆனா என்ன எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபீலா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, சரி இப்ப போயிட்டு நம்ம ரைட் சைடு பக்கமா திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு பக்கமா அவனும் ஹீரோவும் திரும்பி போயிட்டு இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட வந்திருக்கும். அதையும் பார்த்துட்டு ஹீரோவும் மிதிச்சிருப்பான். மிதிச்சுட்டு அதை பார்த்து இதுல எதுவும் க்ளூ இருக்க மாதிரி தெரியலையே, இது எதுவும் யூஸ்லெஸ்ஸா தான் தெரியுது, பார்க்கதான் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு, மத்தவங்களை பயன்படுத்துறக்காண்டி தான் இதை இங்க போட்டிருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா ஜெர்க்கா இருப்பான். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல மானுவா தெரியும்னா அதை எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க, நானும் பாத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பாக்குறேன். எனக்கும் ஒரு நல்ல மானுவா எதுவும் கண்ணிலேயே படம் அடங்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ யாராச்சும் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை கைஸ்.